தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பின்னாடி தாவேகா அவர்களினுடைய ஆட்சி அமைந்து 1 மாதத்திற்கு மேலாகுது. திமுக, அதிமுக 2 பேருமே வந்துட்டு தோல்வியை சந்தித்திருக்கிறாங்க. திமுகவுக்கு தோல்விக்கு அப்புறமா கூட்டணி கட்சிகள் முதுகுல குத்துனது ஒரு பெரிய வலியா இருந்தது அப்படின்னா, இந்த பக்கத்துல அதிமுகவுக்கு தோல்வி ஒரு பெரிய வலியா இருக்குது அப்படின்றத தாண்டி, கட்சிக்காரங்க எல்லாம் கூட்டம் கூட்டமா அந்த பக்கம் போயிட்டு இருக்காங்க. முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்எல்ஏவா இருந்து இந்த முறை செலக்ட் ஆனவங்க ரிசைன் பண்ணிட்டு போறது, போறவங்க எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ண உடனே தலைமைச் செயலகத்துல வைத்தே வந்துட்டு தாவேக்கால போய் சேர்றது அப்படின்றது தொடர்ந்து அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்திட்டு இருக்குது. பெரும் கூட்டம் தாவேக்கால போய் சேர்றாங்க. ஒரு சின்ன கூட்டம் வந்துட்டு திமுகல போய் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ நேத்திக்கு தேதியில பார்க்கும் பொழுது முன்னாள் அமைச்சரா இருந்த விஜயபாஸ்கர் அவரு தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவரும் வந்துட்டு ஏதாவது ஒரு கட்சியில போய் சேருவார். அவரு தாவேக்கால போறதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படியா 47 எம்எல்ஏக்கள் இருந்த இடத்துல தற்பொழுது 42 அப்படின்ற மாதிரி 5 எம்எல்ஏக்கள் வந்துட்டு ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இடைத்தேர்தல் 6 இடங்களுக்கு வருமா? இன்னும் அந்த எண்ணிக்கை அதிகமாகுமா? அப்படின்ற மாதிரியான பெரிய கேள்விக்குறி இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பலர் அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் வந்துட்டு தாவேக்கால போய் சேர்றாங்க. அதுவும் காத்திருந்து விஜய பார்க்க முடியாம ஆதவர்ஜுனா முன்னாடி போய் அவங்க சேர்ந்துட்டு இருக்கிறது அப்படின்றது நம்ம செய்திகள்ல பார்த்துட்டு இருக்கிறோம். திமுகவினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் வந்து அதிமுகல அதிருப்தியாளர்கள் இவர்கள்கிட்ட வந்துட்டு தொலைபேசியில பேசியிருக்கிறாராம். ஒவ்வொருத்தர்கிட்டயும் பேசும்பொழுது இந்த மாதிரி கட்சின்னு இருந்ததுன்னா உட்கட்சி பூசல் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கத்தான் செய்யும். நீங்க கட்சி மாறாதீங்க. உங்களுடைய கட்சியிலேயே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாராம். ஒருவேளை நீங்க கட்சி மாறணும் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா தயவு செய்து தாவேகா பக்கம் போயிடாதீங்க. நீங்கெல்லாம் எவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள், அரசியல்ல எவ்வளவு அனுபவம் இருக்குது. அங்க வந்துட்டு விஜயை கூட பார்க்க முடியாம 2ஆம் கட்ட தலைவர்கள் கிட்ட போயிட்டு நீங்க கேட்டுக்கு வெளியில காத்திருந்து அவர்கள் முன்னாடி போய் கட்சியில நிறைய பேர் முன்னாள் அமைச்சர்கள் சேர்றாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே பரிதாபமா இருக்குது. ஸோ நீங்க ஒருவேளை கட்சி மாறணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா தாவேகா பக்கம் போகாதீங்க. திமுக பக்கம் வாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல உரிய மரியாதை நாங்க குடுக்குறோம். உங்களுக்கான பதவிகளை நாங்க குடுக்குறோம். திராவிட சித்தாந்தத்தை தூக்கி பிடிக்கிற மாதிரி நீங்க இந்த பக்கம் வாங்க. இல்லைன்னா அதிமுகலே ஸ்ட்ராங்கா இருங்க அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காராம். தயவு செஞ்சு தாவேகா பக்கம் மட்டும் போயிடாதீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்படி கூட்டம் கூட்டமா அதிமுகவினர் தாவேகாவுக்கு போறத திமுக விரும்பல அப்படின்றத தாண்டி திமுகவை பெரிய அளவில் அது காயப்படுத்தி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கிறோம். மிகப்பெரிய அளவில் அவர்கள் கிரவுண்ட் லெவல்ல வளர்றாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ மிகப்பெரிய அளவில் தாவேகா கிரவுண்ட் லெவலில் வளர்றாங்க அப்படின்றது திமுகவால் வந்து டாலரேட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் வந்துட்டு அங்கே போகாதீங்க, இந்த பக்கம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் வாங்கன்னு இவர் சொல்கிறாருங்க. ஆனால் அதிருப்தியில் இருக்கிறவங்கள சமரசம் பண்ணக்கூடிய வேலையை எடப்பாடி பழனிசாமி செய்ய மாட்டேங்கிறாரே அப்படின்ற மாதிரி அதிமுகவுக்கு உள்ள இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்களினுடைய வாய்ஸா அது இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதிமுக வரும் நாட்களில் என்னவாக போகுது அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அதற்கான பதில் அப்படின்றது இடைத்தேர்தலில், உள்ளாட்சி தேர்தலில் நமக்கு தெரிய வந்துடும். அதிமுக இருக்குதா அல்லது தொடர்ந்து அது சரிவை நோக்கி நகருதா அப்படின்றது தற்பொழுதைய நிலவரப்படி பார்க்கும் பொழுது திமுகவினுடைய தலைவர் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து அதிமுகவினுடைய அதிருப்தியாளர்கள் கிட்ட பேசியிருக்கிறாரு. ஒன்று அங்கே இருங்க, இல்லைன்னா திமுக பக்கம் வாங்க, தாவேகா பக்கம் போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதில் ஒரு அவருடைய கட்சியை வளர்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுயநலம் இருந்தாலும் தாவேகா வளர்றதை அவரால் பொறுத்துக்க முடியல அப்படின்றதையும் பார்க்க முடிகிறது. ஸோ பார்க்கலாம் அரசியல் நகர்வுகள் எதை நோக்கி அடுத்தடுத்து நகருது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.